ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கிரிக்கெட் தான் பேசலாமா? என்ன பேசலாம்? சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் நடக்குதுல்ல, ஜெயிச்சிட்டாங்களே ஜோவக் சூப்பர் கிங்ஸ். எஸ், ரெண்டாவது விக்டரி அவங்களுக்கு. மீண்டும் எல்லாருக்கும் சீசன் கிரீட்டிங்ஸ். பொங்கல்லாம் எப்படி கழிச்சது? எல்லாம் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. படம் கடம் போனீங்களா? மத கதா ராஜா நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. கேம் சேஞ்சர், அது எந்த அளவுக்கு கேம் சேஞ்சர் ஓட்டுறாங்கன்னா கேம் ஓவர், ஏன்னா கேம் டேஞ்சர் அந்த அளவுக்குலாம் ஓட்டுறாங்க. என்னாச்சு தெரில சங்கருக்கு. எனிவே, அது ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிங்க, யோசிக்கிறேன், டைம் இருந்தால் போடலாம். எனிவே, இதுக்கு வருவோம். ஃபேப் தான் டாஸ் ஜெயிச்சாருங்க. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தார். ஐ வாஸ் சர்ப்ரைஸ் இந்த பிச்சில் ஏன் பேட்டிங், ஏன்னா பால் வந்து திடீர்னு லோ ஆகுது, திடீர்னு ரைஸ் ஆகுது, லோ ஆகுது, ரைஸ் ஆகுது. பட் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர், ஈ நோஸ் பெட்டர். நான் இங்கே சென்னையில் உட்காந்து என்னத்தை சொல்கிறது, கரெக்ட் டெசிஷனாக தான் ஆயிடுச்சு. கடைசியில் 28 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. ரைட், அது முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவர் தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். பொங்கலாவதுமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி, 100 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன். ஒரு அமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். சேனல் வரைச்சி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு வியூஸ் போகிறதில்ல உங்களுக்கு, எஸ்பெஷலி கிரிக்கெட். கபடி இருக்கும் போது தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ நிறைய கிரிக்கெட் இருக்குது. 5 T20, 3 ஒன் டே, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அதுக்கப்புறம் IPL, அதுக்கப்புறம் இந்தியா கோயிங் டு இங்கிலாண்டு. ஏன்னோ நிறைய ஒர்க் லோட் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறையா ஸ்டாஃப் இருக்காங்க. அண்ட் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் அகைன், யார் யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப்பே உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ்ன்னு ப்ளூ பட்டனில் சொல்லுவாங்க. எனிவே, விஷயத்துக்கு போயிடுவான். ஃபேப் டு பிளஸ் பேட்டிங் எடுத்துக்கிட்டு ஒரு அவுட் ஆனார். ஒரு ரன்லேயே அவுட் ஆகிட்டார். அண்ட் ஒரே ஒரு 50 பார்ட்னர்ஷிப் தான் இந்த மேட்ச்லேயே, 2 இன்னிங்ஸ்லேயே. செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 58 ரன்ஸ். நம்ம கான்வே CSK அவர் தான், அவர் ஒரு 22, அப்புறம் லீவ் டியூ பிளை 38. லாஸ்ட் 5 ஓவர்ஸில் 50 ரன் அடிச்சதுனால கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக போயிடுச்சு டோட்டல். 7 பேட்ஸ்மேன் வந்து ஸ்டார்ட் எடுத்தாங்க, டபுள் ஃபேக்கர். அப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணி போக முடியல, டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. ஜெரால் கோட்ஸ்கி 13 அவுட். அந்த ஜெரால் கோட்ஸ்கோட இன்னிங்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜெயிச்சதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னு கேட்பீங்க, 20வது ஓவர் பேட்டிங் பண்ணும்போது கடைசி 2 பாலில் 433.33 ஸ்ட்ரைக் ரேட்டில் 2 6 அடிச்சிட்டாரு. ஆமாம், விளையாண்ட 3 பாலில் 13 ரன்னு. அதனால தான் ஸ்கோர் உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ்ல 169 வரைக்கும் போச்சுன்னா, லெஸ் தென் 150 நம்பர் சம தடவை எதிர் டீம் எடுத்துரும். ஸோ அதுவே ஒரு ஆடட் ப்ரெஷரு, அந்த 2 6 அடித்தது. அப்புறம் எந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் போட்டிருந்தாங்கன்னா, டர்பன் சூப்பர் ஜாயிண்ட்டு 17th ஓவர் பேட்டிங் பண்ணும்போது பெர்ஸ்டோன்னு நினைக்கிறேன், லெக் ஸ்லிப்பு டெஸ்ட் மேட்ச் மாதிரி வச்சு போட்டுட்டு இருந்தார். ஃபோட்டோ போட்டிருக்கான் பாருங்கள். 150 போலிங் போட்டார். லெஃப்ட் சைனா மேன், அவரும் CSK விளையாட போகிறவர். ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது ப்ரெஷர் கடைசி ஓவரில் ரிலீஸ் ஆகிடுச்சு அது. அண்ட் கேஷவ் மகாராஜ் தான் கேப்டன் அவங்களுக்கு, டர்பன் சூப்பர் ஜாயிண்ட்டுக்கு. நல்ல அழகாக போலர்ஸை யூஸ் பண்ணார். அவரே 2 விக்கெட் எடுத்துட்டார் டக்குன்னு. P. சுப்ராயன் அவர் 2 விக்கெட்டு. கிறிஸ் வோக்ஸ் தெரியுங்களா, இங்கிலாந்து ஆல்ரவுண்டர், அவர் 2 for 28. அவர் இங்கிலாந்து டீமுக்கு இங்கே அனுப்ப நைஸ், அங்கே போயிட்டார். அவர் T20 இல்லை. ஸோ 169 இஸ் டெஃபினெட்லி ஃபைட்டிங் ஸ்கோர். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாம் பிரமாதமாக, பவுலிங் சேஞ்ச் எல்லாம் ஃபேப் பண்ணிகிட்டே இருந்தார். சேஸ் பண்ணும்போது செகண்ட் ஓவரில் ஜெரால்டே போட்டு அடிச்சிட்டாங்க 2 6. நீ என்ன அடிச்சா 2 6 தான், நீ வாங்கிக்கான்னு. ஒன்று கிங் ஹுக் பண்ணார் ஃபைன் லெக்கில் 6. அடுத்தது பிரீஸ்கே, அவர் ஒரு புல் பண்ணார், மிட் விக்கெட்டில் போய் 6 போச்சு. அண்ட் இவர் அடிச்ச 2 6 கொடுத்தாரு. 2 6 யாரும் வேணும்னு கொடுக்கறதில்ல. பேட்ஸ்மேன் வேறு கோயிங் பாருங்க, புது பால் விளாட்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் அண்டர் த லைட்ஸ். அண்ட் கிங் 17 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தாயர் போல்ட் பண்ணார். அதான் நம்ம முதலே சொன்ன தெரியுமா, அவரை மாதிரி யாரும் செலிப்ரேட் பண்ண முடியாது. ஓராறு இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நின்னாரா தெரில எனக்கு. நேற்று நடந்தது மேட்ச்சு. ஃபேப் ஓடுறாரு, பின்னாடியே கட்டிப்பிடிக்கிறது. ஏன்னா இந்த கிங் எப்போன்னா அவர் கிங்குங்க, அவர் கிங் கோலி மாதிரி எப்போனா மேட்சை மாற்றக்கூடியவர். அவர் துன்னு ஓடுறாரு சிரிச்சுக்கிட்டப்பா. 45 வயசு அந்த மனுஷனுக்கு. நம்ம என்னென்னா ஜஷ்வாலாம் ரன் அவுட் ஆகிடுறாரு பாவம் டெஸ்ட் மேட்ச்சில். 20 வயசு பையன்லாம். இவருக்கு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. க்ரௌடு அவர் ஓடின நேரம் ட்ரெஸ்ஸிங் ரூம், டர்பன் சூப்பர் ஜெயிண்ட், அங்கே எல்லாம் ப்ளூ கலரில் பாதி பேர் சிரிக்கிறாங்க, பாதி பேர் முறைக்கிறாங்க. என்ன பேர் தெரியாது. நல்லா இருந்தது. அது சம் ஹியூமர் டச் வேணும் அப்பப்போ. எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. போலர் விக்கெட் எடுத்தால் செலிப்ரேட் மேன், டோன்ட் கெட் ஆங்கிரி. ஓகே, ரைட். அப்புறம் டொனாமெண்ட் தான் 2 விக்கெட் எடுத்தார். இன்னும் ஒரு ஓவரில் 2 விக்கெட் எடுத்தாலும் மேட்ச் அங்கேயே மாறிடுச்சு. ஆமாம், வெரி வெரி க்ரூஷியல் அவரோட அந்த 2 விக்கெட். 7th ஓவரில் நினைக்கிறேன் அவர் எடுத்த 2 விக்கெட் வந்து, ஒன்று ஜேசன் ஸ்மித் டக்கு, அப்புறம் வியான் மோல்டர், அவரும் வெரி குட் ஆல்ரவுண்டராக, அவரும் அவுட் பண்ணார் 9 ரன்ஸில். 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு 42 ரன் அடிச்சாங்க. கியூட்டன் டிகாக்கும் கிளாஸன். ஹென்ரி கிளாஸன் பற்றி நான் சொல்ல வேணும், அவங்களுக்கு தெரியும். டிராவல்ஸ் சேட்டு கூடலாம் சேர்ந்து டமால் டிமில் அடிச்சிட்டு இருந்தார். போன IPL 6 ஓவரில் 120, 20 ஓவரில் 290, அந்த மாதிரிலாம் அவர் தான். அவங்க 2 பேருமே நல்ல பிளேயர். 2 பேர் இருந்த வரைக்கும் 48 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஹோப்பு தெரிஞ்சுது. கிளாஸன் அவுட் ஆனார். கியூட்டன் டிகாக் 55 ரன் அடித்தார். இந்த மோமெண்ட் காட் அவுட் மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவர் இருந்த வரைக்கும் சான்ஸ் இருந்தது. அண்ட் டேவிட் வீஸு, பத்திரானா, இம்ரான் தாஹிர்,
ஆளுக்கு ஒரு விக்கெட்டு. பட் ஜெரால்ட் கொட்ஸ்கி 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் ஒரு மாதிரி ஆக்வர்டு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குல்தீப் யார் மாதிரி 2 for 18 அவரும் நல்லா bowling போட்டார். அப்புறம் டர்பன் சூப்பர் 42 டாட் பால் விளாண்டாங்க. அங்கே தான் மேட்ச் போச்சு. யூ டோன்ட் பிளே சோ மெனி டாட் பால்ஸ் மேன். 20 ஒரு ஓவருக்கு ஒரு டாட் பால் வச்சுங்க. இதுன்னா 42ன்னா கிட்டத்தட்ட 7 ஓவர் போயிடுச்சாங்க. 13 ஓவரில் தான் அங்கே ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் லாஸ்ட் 5 ஓவர்ஸில் ஜோபாக் 50 ரன் அடிச்சாங்க. இவங்களுக்கும் 50 தான் வேணும் லாஸ்ட் 5 ஓவர்ஸில். ரீச்சபிள் தான். அதான் நான் சொன்னேன், Q20க்கு அவுட் ஆனால் முடிஞ்சு போச்சு மேட்ச். பிகாஸ் 18 ஓவரில் ஆல் அவுட் ஆகிட்டாங்களே, 2 ஓவர் வேஸ்ட் ஆகிற போச்சுல. ஸோ தட் இஸ் கீ. இங்கே மேன் ஆஃப் த மேட்ச் வந்து Q20க்காக்கு லூசிங் டீம். ஐம் சர்ப்ரைஸ் லூசிங் டீமுக்கு வர கொடுக்குறாங்க. நேற்று கூட அப்படி தான் குருபேஸுக்கு கொடுத்தாங்க. அவரும் லூசிங் டீமில் இருந்தார், 80 என்னமோ அடிச்சார். எனிவே அதெல்லாம் அந்த பேனல் செலக்ட் பண்ணாங்க தெரில. மொத்தத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச், என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவாங்க இந்த வாட்டி. கப்பு ஜெயிச்சதில்லை நம்ம இதில், ஃபைனல் கூட போனதில்லைன்னு நினைக்கிறேன் ஜோபாக். எனிவே அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பரிவு பத்திரத்தில் பிறகு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.